Hi, hello, வணக்கம். TNPC previous year கேட்ட ஒரு question. The population of a city in the year 2014 is 1,80,000 and is increased at a rate of 20% per year. Find the population of the city in the year 2016. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2016ல் பாப்புலேஷன் என்ன அப்படின்னு. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2014ல் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 2016ல் எவ்வளோ ஒரு வருஷமாக ஆட் பண்ண வேண்டாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. இதை யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா P இன்ட்டு 1 plus R by 100 the whole power n. n வந்து number of years. இங்கே 2014க்கும் 16க்கு இடையில் உள்ள கேப் 2 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20. P வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற பாப்புலேஷன். P பாப்புலேஷன் எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். சப்போஸ் இது வந்து இன்க்ரீசிங் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டிக்ரீசிங் அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ். கூட்டிகிட்டு தான் இருக்குது, குறைய சேர்ந்தானே. இந்த சம பொறுத்தவரையில் இதுதான் ஃபார்முலா. நமக்கு P வந்து என்னது 1,80,000 into 1 plus R by 100 na 20 by 100 whole power n வந்து 2 years. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1,80,000 into 120 divided by 100 னா அது 2 times ஆகும். 120 divided by 100 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 2 0வும் இதுவும் கேன்சல் ஆகிடும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,800 into 144. இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சரு 2,59,200. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். P into 1 plus R by 100 தான் ஹோல் பவர். இதே பேசக்கூடிய ஆன்சர். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் அந்த வேலையை இருவரும் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். ஒர்க்கு டைமு இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் எடுப்போம். மென் அண்ட் உமன். மென் வந்து அந்த வேலையை வந்து 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ டோட்டல் ஒர்க்கை 4 பங்காக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அப்படி கம்ப்ளீட் பண்ணி 4 நாளில் முடிக்கிறோம். உமன் வந்து 12 நாளில் முடிக்கிறோம். மென் அண்ட் உமன் எத்தனை நாளாக அது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளாக ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். 1 டே ஒர்க்னா ஃப்ராக்ஷனில் எழுதுகிற 1/4. அதே மாதிரி உமனோட 1 டே ஒர்க் 1/4. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ 1/4 + 1/12. இப்போ இதில் டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 12க்கு எல்சிஎம் வந்து 12னே வச்சுக்கலாம். 3 4s are 12. 3 + 1 அப்போ என்னது 4/12. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. ஃப்ராக்ஷனில் வந்தாலும் அவங்க எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒர்க்கை. தே கம்ப்ளீட் 3 days. 3 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். இதே இந்த சமூக ஆன்சர். இந்த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட் வில் ஃபார்ம் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள்லாம் செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. 4 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இது வந்து ஆப்ஷன். இதில் எது வந்து ரைட் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் அப்படின்னா நமக்கு பிதாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். பிதாகரஸ்னால் அதோட ரூல் என்னது, ஹையஸ்ட் வேல்யூ. இதில் ஹையஸ்ட் வேல்யூவோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 வேல்யூமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சமம். இப்போ இதில் 12 ஸ்கொயர்னா 144 வரும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 144 is equal to 36 plus 81. கண்டிப்பாக இது 144 இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே மாதிரி 10 ஸ்கொயர் வந்து 100. இது 64 plus 25. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த இது பாருங்கள், இது ரெண்டுமே 5 5 இருக்குது. 5 root 2. ஸோ 5 root 2 ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது 25 into 2 is equal to 25 plus 25. That is 50 is equal to 50. இது தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. ஆனால் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் அதை எப்படி அசியூம் பண்ணுறாங்கன்னு புரியல. ஸோ ப்ளஸ்ஸு தான் இருக்குது, நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். 609 + 2 48 + 60 + 7 எல்லாத்துக்குமே ரூட் இருக்குது. இதுக்கு ரூட்டு, இதுக்கு ரூட்டு, இதுக்கு ரூட்டு ப்ளஸ் 81. 81னா 9 9s are 81 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ +9 எடுத்துடுறேன். அடுத்து இந்த 2 ஆட் பண்ணால் நமக்கு 60. 2 ஆட் பண்ணால் என்ன வரும் 16. 16 இதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 4. அப்போ 60 இந்த இடம் 4 ஆகும். 64 ஆகும். அப்போ நம்ம கிடைக்கிறது 609 + 248 + 64. இந்த 64 ஆட் பண்ணால் இது ரூட்டு, இது ரூட்டு, இதுவும் ரூட்டு. 64 எப்படி எழுதலாம், 8 8s are 64. அப்போ 248 + 8 + 248 கூட 8 ஆட் பண்ணால் 265 வரும்.
8 8 16 இல்லை 256 வரும். இதுவும் ரூட்டு இதுவும் ரூட்டு. ஸோ 609 ப்ளஸ் இது 16, இதை ஆட் பண்ணால் 625. ஸோ ரூட் எடுத்தோம்னா இதோட ஆன்சர் வந்து என்னது 25 தான் இதோட ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். TNPSC previous year get one more example. The price of a house decreased from rupees 15 lakhs to rupees 12 lakhs. The percentage of decreases. House ஓட ரேட் என்னன்னு கொடுத்து 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. டிக்ரீசிங் பர்சன்டேஜ் இது வந்து ப்ராஃபிட் லாஸ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்லை லாஸ் பர்சன்டேஜோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஆக்சுவலாக லாஸ் மாதிரி தானே. 15 லட்சத்துலேருந்து 12 லட்சம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டும் லாஸ் எனி ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 அந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட்டு சிபி இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 லேக்கு, 4 லாக்காக குறையும் தானே, 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ டிக்ரீசிங் அமௌண்ட் என்னது நமக்கு 3 லேக், 3 லட்ச ரூபா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்கே கேட்கல, அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பை சிபி, சிபினா காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் வீட்டோட விலை டிவைடட் பை 15 லட்சம் இன்ட்டு 100. எப்போதுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 தான் போடுவோம். ஸோ இதுக்கு கேன்சல் ஆகிடும். 1 5 is 5, 5 15, 4 2 10. ஸோ டிக்ரீசிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 20% அதோட காஸ்ட் ப்ரைஸ் வீட்டோட விலை குறைஞ்சிருக்கு. இதான் இந்த சமுதிரி ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.